அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ ஃபைனலி மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ 2 ரோடு கிராஸ் பண்றதுக்குள்ள செம கூட்டம். நாங்க சப்வேல தான் வந்தோம். எப்படியோ தாக்கு பிடிச்சி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். போனோம்னா பஞ்சு மிட்டாய் வாங்கணும். நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க அவங்க சிலை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க பாருங்களேன். செம டேலண்ட். 9 மணி என்ன பண்ணுவாங்க? ஒரு டைப்பர் போட்டுருக்காங்க. ஓகே, வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் பீச்சான இந்த மெரினா பீச்ல குதிரையை பார்த்தேன். குதிரையை பார்த்துட்டே இருந்தேன். பட் கடலை பார்க்கலையே. பாப்போம். அங்க ஒருத்தங்க சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம். மெரினா பீச்ல நாங்க ஒன்னு பாக்குறது மிஸ் பண்ணிட்டோம். அண்ணா அம்மா கலைஞரோட கல்லறைகளை பார்க்க முடியல. அங்க வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால பார்க்க முடியல. சோ பீச்சுக்கு வந்துட்டோம். அது போ இருட்டிட்டு கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டாகணும் இல்லையா? அதனால நாங்க பொரிச்ச மீனா இருந்துச்சு. அதுல என்னென்ன மீன் எனக்கு பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கலாம்னு பார்த்தா எல்லாமே ரேட்டு கூட. அதனால இருக்கிற கதை வச்சு 2-3 மீன் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் எங்க அண்ணனோட பையனும் பொண்ணும் இந்த வாங்கினாங்க. அதை வச்சு நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் பாம்பே பானிபூரி ஸ்டால் இருந்துச்சு. இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க சுத்தி பார்க்க போயிட்டோம். எங்க தானே கேக்குறீங்க? அதே பீச்ல தான் சந்தை மாதிரி நிறைய கடை இருந்துச்சு. சாப்பாடுல இருந்து சீப்பாடு வரைக்கும். போகும்போது ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நைஸா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய், தூத்துக்குடியில சந்திப்போம்.